நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திருமிகு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலைஞர் அவர்களுடைய சிலையை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது எப்படின்னா, ஆந்திராவில் ராஜசேகர ரெட்டியுடைய சிலை எப்படி உடைக்கப்பட்டதோ, வங்கதேசத்துல எப்படி முஜிபுர் ரஹ்மானுடைய சிலை உடைக்கப்பட்டதோ அது போலவே உடைக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. அவருடைய இந்த பேச்சை நீங்க எப்படி பாக்க? இல்ல, சீமானுடைய பேச்சு அப்படிங்கிறது நாகரிகத்தினுடைய கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாத ஒரு பேச்சு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு கலைஞர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை, ஒரு கடைக்கோடி கிராமத்தில் ஒரு அரசியல்வாதியை விட்டுருங்க, அரசியல் தலைவராக கலைஞரை விட்டுருங்க, ஒரு கட்சியினுடைய தலைவராக விட்டுருங்க, ஒரு தனி மனிதனாக அவருடைய உழைப்பு, தனி மனிதனாக அவருடைய சாதனை, அரசியலையும் சரி எழுத்துலையும் சரி, கடைக்கோடி ஒரு கிராமத்திலிருந்து சென்னைக்கு ஒரு திரைப்பட வசனகர்த்தாவாக, அரசியல் கட்சி தலைவராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக எத்தனையோ புரட்சிகரமான திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். அப்படி ஒரு கட்சி இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு 5 முறை முதலமைச்சராக இருந்தவர். அப்படிங்கும்போது அவருடைய சிலையை நான் உடைப்பேன், நான் நம்ம நாடு சர்வாதிகார நாடா, உடைக்கிறதா இருந்தால் யாருடைய சிலையை முதல்ல ஒரு உடைச்சிட்டு இங்கே வரணும். இங்கே பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் வடநாட்டில் போய் யாருடைய சிலையை உடைக்கணும்னு நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிட்டு அங்கே உடைச்சிட்டு இங்கே வந்துட முடியுமா? அப்போ இதை பொறுத்த வரைக்கும் திமுகவை அவதூறு சொல்லணும், திமுக மீது சேரை இறைக்கணும் அப்படிங்கிறது, ஒரு மறைந்து போன ஒரு தலைவரை தொடர்ந்து இந்த மாதிரியான அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறது தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். மறைந்து போன தலைவர்களை விமர்சனம் செய்கிறதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய மரபு கிடையாது. அது அவர் ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், கலைஞர் அவர்களாக இருக்கட்டும், மறைந்து போயிட்டாங்கன்னா அவங்கள பெருசாக விமர்சனங்கள் பண்ணுறது. ஆனால் மறைந்து போன தலைவர்களை இவ்வளவு கேவலமாக விமர்சனம் அப்படின்னா இது யாருடைய குரல்? கலைஞர் யாருக்கு எதிராக இருந்தார்? யாருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருந்தார்? கலைஞரே ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு கண்ணை மூடிட்டு அவங்க எதிர்ப்பாங்க, கலைஞர் என்ன பண்ணாலும் எதிர்ப்பாங்க. அதனுடைய குரலாகத்தான் நீ சீமான் பேசுகிறேன். ஒரு படி மேலே போய் நான் என் கையில் ஆட்சி அதிகாரம் வந்தால் வங்காளதேசத்தில் எப்படி முஜிபுர் ரஹ்மானுடைய சிலையை நாங்கள் உடைச்சி எறிஞ்சாங்களோ, சந்திரபாபு நாயுடு வந்த பிறகு எப்படி ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அப்பா ராஜசேகர ரெட்டியுடைய சிலையை உடைச்சாங்களோ, அது மாதிரி நானும் உடைச்சி தள்ளிடுவேன், இந்த நிலம் என் கையில் சிக்கட்டும் அப்படின்னு சொல்லி 15 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் தொடர்ந்து அவரை நிராகரிச்சுட்டே இருக்காங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஏன் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட அவரால் ஆக முடியல. அப்போ இது மக்கள் உங்களுடைய பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ள, கலைஞர் மீதும் திமுக மீதும் தனிப்பட்ட ஒரு வன்மம், அது சிலர் கொடுக்கக்கூடிய அஜெண்டாவை அவர்கள் முகத்தில் இல்லாமல் தமிழ் தேசியம் என்கிற முகமூடியை போட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இல்ல, அவர் சொல்றதுல வன்மம் அப்படின்னு சொன்னாலும் கூட என்ன ஒரு கருத்து நிலவுது அப்படின்னா, இப்போ தமிழக அரசு கலைஞர் அவர்களுக்கு தொடர்ச்சியாக நினைவிடங்கள் எடுக்குது. அவருடைய பேர்ல ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ, நூலகங்கள் எழுப்புறதோ, அல்லது வேற நினைவு சின்னங்கள், சிலைகள் அப்படின்னு நிறையவே கலைஞர் பேர்ல தான் பண்றாங்க. கலைஞருக்கு தான் சிலைகள் அதிகமா நிறுவுறாங்க. அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல வேற தலைவர்களே இல்லையா அப்படின்னு ஒரு பாயிண்ட் கேட்கிறாருல, அது நியாயமானது தான் இல்லை. போன அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா உப்பு, அம்மா வாட்டர், அம்மா உணவகம், அம்மாங்கிற பேர் இது எல்லாத்துக்கும் வச்சாங்க. அப்பெல்லாம் இவர் எங்கே போயிருந்தார்? அப்போ ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கப்ப இந்த பேரை நீங்கள் வச்சிருக்கீங்கன்னு தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கணும்ல. எல்லா பேருக்கும் நீங்கள் உங்கள் பேரை வைக்கிறீங்க, அதே மாதிரி உங்கள் போராட்டங்கள்லாம் உங்கள் செலவு வைக்கிறீங்கன்னு நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் உடைச்சிருவேன், ஜெயலலிதா அவருடைய சிலையை உடைச்சிருவேன் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்லியிருப்பீங்களா? அப்போ அது தனிப்பட்ட திமுக நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரையும் நீங்கள் அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் எல்லா விஷயத்தையும் விமர்சனம் பண்ணிருக்கணும். இல்லை, தமிழ்நாட்டில் வேற தலைவர்களே இல்லையான்னு கேட்குறாரு அவர். எல்லா தலைவர்களுக்கும் தான் சிலை இருக்கு, எல்லா தலைவருடைய பேரில் தான் இருக்கு. எந்த ஆட்சிக்கு வருதோ அவருடைய கொள்கை ரீதியாக ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு ஆட்சி நடக்கிற பொழுது அந்த கொள்கை தலைவனுடைய பெயரே அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா ஆட்சி காலத்திலையும் மாறி மாறி வைக்கிறது வழக்கம் தான். எம்ஜிஆர் இருக்கிறப்ப எம்ஜிஆருடைய பேரை வைப்பாங்க, ஜெயலலிதா இருக்கிறப்ப ஜெயலலிதாவுடைய பேரை வைப்பாங்க, கலைஞர் திமுக வர்றப்ப திமுகவுடைய தலைவராகக்கூடிய அண்ணாவினுடைய பேரை வைப்பாங்க, கலைஞருடைய பேரை வைப்பாங்க. இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மேம்பாலமாக இருக்கக்கூடியது அண்ணா மேம்பாலம்னு கலைஞர் தான் கட்டி கலைஞர் தான் பேர் வச்சார். கலைஞர் இருக்க வரைக்கும் அண்ணாவை உயர்த்தி பிடித்தார். கலைஞர் போன பிறகு கலைஞருடைய பெயரை உயர்த்தி பிடிக்கிறார். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அண்ணாவை பேசினார், எம்ஜிஆர் மறைந்தப்பறம் எம்ஜிஆரை பேசினாங்க. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஜெயலலிதா தன்னுடைய பேரை தனக்கே வச்சுக்கிட்டாங்க. அப்படி அந்தந்த கொள்கை ரீதியாக வரக்கூடிய தலைவர் எல்லா பேரையும் வைக்கத்தானே செய்கிறாங்க. இன்னைக்கு பல தலைவர்களுடைய நினைவு மண்டங்களை திமுக ஆட்சியில் தான், புலித்தேவர் நினைவு மண்டபமாக இருக்கட்டும், திப்பு சுல்தான் நினைவு மண்டபமாக இருக்கட்டும், பல நினைவு மண்டபங்களை உருவாக்கி அந்த வரலாற்று தலைவர்களுடைய
சாதனைகளை பொக்கிஷமாக இந்த அரசாங்கம் தான் காப்பாற்றிட்டு வருது. நீங்கள் நூலகங்கள் இன்னைக்கு இப்போ மாவட்டந்தோறும் மிகப்பெரிய ஒரு நூலகத்தை உருவாக்கி மக்களை படிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாராட்டலாமே. இன்னைக்கு இப்போ அடுத்த தலைமுறை ஒரு பெரும் தலைமுறைகள் வந்து ஒரு ரிசர்ச்சுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ஒன்று எடுக்கிறதா இருந்தால் கூட இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் எல்லா மாவட்டத்திற்கும் நூலகம்ங்கிற ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் அதுக்கு யார் பேர் வச்சா திட்டம் மக்களுக்கு போய் சேருதா? இன்னைக்கு மதுரையில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகம் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு சாமானிய மக்கள் அந்த நூலகத்துக்குள்ளே போனால் எல்லா விதமான புத்தகமும் கிடைக்குது. டிஜிட்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்கிறாங்க, விர்ச்சுவல் ஃபெசிலிட்டியும் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை அந்த நூலகத்துக்கு கூட கலைஞர் பேர் தான் வைக்கணுமா? வேற தமிழுக்கு வேற தொண்டாற்றிய தலைவர்களுடைய பேரை வைக்கக்கூடாது? எல்லா தலைவருடைய பேரையும் வச்சிருக்காங்களே. அவர் கண்ணுக்கு தெரிகிறது கலைஞருடைய பேர் மட்டும் தான் தெரியுது. இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வச்ச அம்மா உணவகத்தை கூட அதே அம்மா உணவகங்கிற பேர்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அம்மா அடுத்த மாற்று கட்சியாக இருந்தாலும் கூட அந்த அதே பேரை வச்சிருக்காங்க. இப்போ கலைஞருடைய பேர் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? மருத்துவமனை கலைஞருடைய பேர் வச்சிருக்காங்க, நூலகத்துக்கு கலைஞருடைய பேர் வச்சிருக்கிறாங்க. நூலகத்துக்கு கலைஞருடைய பேரை வைப்பதற்கு பொருத்தமாக இருக்கின்ற ஒரு இலக்கியவாதியாக இருக்கிறார், எழுத்தாளராக இருக்கிறார், பேச்சாளராக இருக்கிறார், படிப்பாளியாக இருந்தவர். அவருடைய பேரை நூலகத்துக்கு வைக்காம யார் பேர் வைக்க முடியும்? தமிழ்நாட்டில் வேற இலக்கியவாதிகள் கிடையாதா, படிப்பாளிகள் கிடையாதா? அப்படின்னு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு கொள்கை தலைவராக இருக்கிறாங்க. அதனால அந்த பேரை வைக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு வருடமும் இலக்கியத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், படைப்பாளிகளுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கட்டும், எல்லா பாரபட்சம்லாம் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. சரி, இப்போ அவர் வந்து சிலையை உடைப்பேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது புதுசு கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து பேனா சிலையை உடைப்பேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேடையில சண்டாளன் கருணாநிதி அப்படின்னு சொல்லி பாடல்கள்லாம் பாடி கலைஞர் கருணாநிதி அவர்களை வந்து இழிவுபடுத்தினாரு. இவர் மேல ஏன் ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது ஏன் இன்ன வரைக்கும் எடுக்க தயங்குறாங்க? ஒருவேளை சீமானை பார்த்து தமிழக அரசு பயப்படுதா? இல்ல, இதுக்கு முன்னாடி ஏன் தொடர்ந்து கலைஞரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அவர் எதிர்க்கிறாருங்கிறதுக்கு அதாவது ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்தை இந்த கருத்தை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்தால் அது போய் சேராது அப்படிங்கிறதுக்காக சீமான் மாதிரியான ஒரு நபர்களை திட்டமிட்டே உருவாக்கி தமிழ்நாட்டில் வளர்த்து அதன் வாயிலாக அவர்கள் எதிர்க்கக்கூடிய கருத்துக்களை ஓப்பனாக சொல்லணும்னா சங் பரிவார் RSS கும்பலினுடைய குரலாகத்தான் அவர்கள் நேரடியாக பேசினா ஓப்பனாக தெரிஞ்சிடும். அதுக்கு சீமானை வச்சு பேச வைக்கிறாங்க. தொடர்ந்து அவர் திமுகவையும் திமுகவுடைய சித்தாந்தத்தையும் ஏன் சங் பரிவார் கும்பல்னா திராவிட மாடல் அரசாங்கத்தை திராவிட கொள்கைகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. பெரியார் வந்து என்ன சொல்றாரு? அனைத்து சாதியிலும் அச்சராகராம்ங்கிற ஒரு திட்டத்தை பெரியார் ஆசைப்படுறாரு, நிறைவேற்ற நினைக்கிறாரு. கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வர்றாரு. அதற்கு பிறகு வழக்கு நடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதை சாதிச்சு காட்டியிருக்கிறார். இதெல்லாம் அவர்கள் கண் கொடுத்தது. அப்போ இதை உறுத்துறப்ப இது நேரடியாக நம்ம பேசுகிறப்ப அது அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி நம்ம பேசினா அவங்க அப்படி தான் பேசுவாங்கன்னு. அப்போ இந்த மாதிரியான முகமூடியை போட்டுக்கொண்டு இவர்கள் தொடர்ந்து இறந்து போன ஒரு தலைவரை பற்றி தரக்குறைவாக பேசுவது தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன். சீமானை கைது பண்ணுறதற்கு அப்படின்னு வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. விரைவில் அவரை வந்து சட்ட ரீதியான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பாங்க. அப்போ கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா? இப்போ வழக்கு இப்போ சமீபத்தில் கூட திருப்பூரில் ஏதோ ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வழக்குகள் அடிப்படையில் அவர் சரியான இது இருந்ததுன்னா கைது பண்றது கூட வாய்ப்பு இல்ல. அவர் சொல்றதுலயே நான் வரேன். என்னன்னா பள்ளிக்கூடத்தை சீரமைக்கிறதுக்கு காசு இல்ல, ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு எங்கிருந்து காசு வருது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருல. பள்ளிக்கூடம் எங்க சீரமைக்காம இருக்கிறாங்க? நீங்க அவர் போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க. அவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணுங்க. ஸ்மார்ட் போர்ட், ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லாம் அரசாங்க பள்ளியில் இருக்கு. இவர் போறாரான்னு தெரியல. பார்க்காம பொறுத்தாம்போதுவா நீங்க பேசக்கூடாது. இன்னைக்கு அரசு மருத்துவமனைகள் தனியார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலாக இன்னைக்கு அரசு மருத்துவமனை இருக்கு, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாமே பார்த்து வர சொல்லுங்க. இன்னைக்கு நேற்று சமீபத்தில் நடந்த ஒரு கத்திக்குத்து சம்பவத்தை தான் அன்னைக்கு அதுக்கு பிறகு தான் எல்லா மீடியா உள்ள போச்சு. உள்ள போய் அந்த மருத்துவமனையை பார்க்குறப்போ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. சாமானிய மக்கள் பயன்படக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய மருத்துவமனை கட்டி வச்சிருக்கு. மருத்துவ கட்டமைப்பு அரசு மருத்துவமனை. அதே மாதிரி இப்போ அரசு பள்ளிகளில் போய் பார்க்க சொல்லுங்க. எவ்வளோ ஸ்மார்ட் கிளாஸஸ் இருக்குது, எவ்வளோ கிளாஸ் ரூம் இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸஸ் இருக்குது, எப்படி ஸ்பெஷல் கோச்சிங் இருக்குது, இது என்னென்ன வேலைகள் நடந்துட்டு இருக்குதுலாம் எல்லாம் ஒன்றுமே தெரியாமல் மேடையில் நின்று வீரவசனம் பேசிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் சொல்கிற அஜெண்டாவை இங்கே வந்து வேற முகமுடியை போட்டு பேசிக்கிட்டு அவருடைய சாயம்லாம் தமிழ்நாட்டில் வெளுத்து போச்சு. இன்னைக்கு அவர் கட்சியை அவர் காப்பாற்ற முடியல, தமிழ்நாட்டை எங்கே காப்பாற்ற போறாரு? ஒவ்வொரு நாளும் ஒரு ஆள் வெளியே போயிட்டு இருக்காங்க. அவர் கட்சியை அவர் காப்பாற்ற முடியல. நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய் கூட மல்லுக்கட்டி நிற்கிறாரு. இது வந்து இவர் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி கலைஞர் சிலை உரைக்கிறாரா? சித்திக்கு மீசம் முழுது சித்தப்பா ஆரம்பிக்கு பேசலாம். அதெல்லாம் அதுவும் இல்லாம திமுகவினுடைய ஆட்சியில தான் வந்து நிலவரி அப்படிங்கிறது உயர்ந்திருக்குது. அதே சமயம் மின்சார கட்டணம் அப்படிங்கிறது உயர்ந்திருக்குது அப்படின்ற தொடர்ச்சியா நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இல்ல. விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும்.
அதை வந்து நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலைவாசி இன்னைக்கு விற்கிதா? 10 வருஷத்துக்கு வாங்கின மாதிரி சம்பளத்தை நீங்கள் வாங்குறீங்களா? யதார்த்தமாக பேசணும். நீங்கள் வந்து நிலக்கரியை வாங்கி தான் நம்ம மின்சாரம் எடுக்கிறோம். இன்னைக்கு வந்து போன அதிமுக ஆட்சி காலத்தில் தான் உதயமின் திட்டத்தில் இவங்க தான் கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க. அதில் என்ன நடக்குதுங்கிறது பெரும்பாலும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது அவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அப்படிங்கும்போது மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டிய அழுத்தத்தை யார் கொடுக்குறாங்க? அதே மாதிரி டாக்ஸ் எடுத்திருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டி டாக்ஸு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளம் இப்போ வாங்கின சம்பளம் அப்படி இருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கணும்ல. அப்போ ஒரு காலகட்டத்துக்கு தக்கிற மாதிரியான சில விஷயங்களை ஏற்றக்கூடிய சூழ்நிலை கட்டாயப்படுத்தப்பட்ட சூழ்நிலை ஆகிப்போச்சு. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எந்த ஆட்சிக்கு வந்தாலும் சரி இதே டாக்ஸாக வச்சிருக்க போகிறாங்க, இதே மின்சார கட்டணமாக இருக்க போகுது, இல்லை நீங்கள் இதே சம்பளம் தான் வாங்க போகிறீங்களா? அப்போ காலங்கள் மாறுறப்ப அவரெல்லாம் அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போகிறப்ப இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய சாதாரண விஷயம். இது குறையாக எந்த அரசாங்கமும் வந்தாலும் சொல்ல முடியாது. அதாவது அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் தான். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார்.